بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வினுடைய உதவியினால் நாங்கள் புனிதமான ரமலானுடைய நாட்களை மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது பத்தும் எங்களை விட்டு வேகமாக சென்று கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இன்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் இறுதி சில சம்பவங்கள் மாத்திரம் எஞ்சியிருக்கின்றன. அதை முடித்துவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை இன்று நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய சாந்தியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இன்று உங்களுக்கான புதிய கையேடு, இப்பொழுது நேற்று கதைத்த விடயங்களை உள்ளடக்கிய கையேடு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வழங்கி வைக்கப்படும். இரண்டாவது கையேடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட கையேடு கிடைக்காதவர்களும் இன்ஷா அல்லாஹ் அதனை இன்று பெற்றுக்கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மிக முக்கியமான சம்பவங்கள் நேற்று நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இறுதியாக இறைவனை அஞ்சுவதிலே அவர் எத்தகைய ஒரு உணர்வு பெற்றிருந்தார் என்பதற்கு ஒரு மூதாட்டியோடு அவர் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கடந்த நேற்றைய அமர்விலே நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் 8வது சம்பவமாக அவர்களுடைய சிறப்புகள் தொடர்பாக வந்திருக்கிற சம்பவங்களில் முக்கியமான ஒன்றுதான் அவர்கள் மிக எளிமையானவர்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாற்றத்துக்குள்ளாகாத மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர். அவருடைய அந்த எளிமையை பற்றி மேற்கத்திய வரலாற்றாசிரியர்களில் ஒருவரான பேராசிரியர் கிப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரலாற்றாசிரியர் அவர் ஒரு தகவலை முன்வைக்கின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த எளிமை எப்படியான ஒரு எளிமையாக இருந்தது என்பதை அவர் 2 வரிகளிலே அவர் சொல்லுகின்றார். அதாவது முஸ்லிம்கள் ஏழைகளாக இருந்த போது எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கை முறையை தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் வாழ்ந்தார். கோதுமையினால் செய்யப்பட்ட ரொட்டி அல்லது பேரீச்சம் பழங்களை தான் அவர் உணவாக உட்கொண்டார். சாதாரண தண்ணீர் தான் அவருடைய பானமாக இருந்தது. அவரது சட்டையிலே சுமார் 12 தையல்கள் போடப்படுகிறது. பிரதானமாக பயன்படுத்துகிற அவருடைய ஆடையிலே சுமார் 12 இடங்களிலே ஒட்டு போடப்பட்டிருந்தது. பாரசீக ராஜதந்திரி ஒருவர் மரியாதை நிமித்தமாக அவரை சந்திப்பதற்காக மதீனாவுக்கு வந்த போது பள்ளிவாசலின் படிக்கட்டுகளில் அவர் ஏழை போன்று உறங்கிக் கொண்டிருந்தார் என்று பேராசிரியர் கிப்பன் இந்த கருத்தை பதிவு செய்கிறார். இவர் யார்? ஒரு இஸ்லாமியர் அல்ல. இவர் ஒரு இஸ்லாமியரே அல்ல, ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்வார்கள். மேற்கத்திய ஆய்வாளர்கள் பலர் முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ஆய்வு செய்தவர்கள் இருக்கிறார். அதிலே ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியர் தான் கிப்பன். இவர் ஒரு நடுநிலையான எழுத்தாளர். இஸ்லாத்தை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக ஆராய்ந்தவர் அல்ல, இஸ்லாத்தினுடைய நல்ல விடயங்களையும் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த ஒருவர். பேராசிரியர் கிப்பன் சொன்ன அந்த முறைகளிலே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய எளிமை எப்படி இருந்தது, அவருடைய உணவும் வெறும் கோதுமை தான், சாதாரண ரொட்டியை தான் அவர் உணவாக கொண்டிருந்தார், சாதாரண தண்ணீர் தான் அவருடைய பெரும்பாலும் பானமாக இருந்திருக்கிறது, பேரிச்சம்பழங்களைத்தான் அவர் உண்டு வாழ்ந்திருக்கிறார். அவருடைய ஆடையிலே சுமார் 12 இடங்களிலே ஒட்டு போடப்பட்டிருந்தது.
பாரசீக ராஜதந்திரி ஒருவர் இவரை சந்திக்க வந்த போது பள்ளிவாசல் படியிலே சாதாரண ஒரு யாசகரை போல இவர் உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து அவர் ஆச்சரியமடைந்து சென்றார். அந்த அளவுக்கு ஒரு எளிமையினுடைய சின்னமாக கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய எளிமைக்கு இன்னும் ஒரு சம்பவம் உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மா பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் ஜும்மா பிரசங்கத்தை நிகழ்த்த ஆரம்பிக்கின்ற போதே அங்கிருந்த சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்றார். ஜும்மா ஸ்டார்ட் ஆயிட்டு மிம்பர்ல கலீஃபா நிற்கிறோன்னு அவர் எழுந்து நின்றார். உடனே கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டபோது, ஆம், ஆட்சியாளர்களுக்கு ஒரு நீதி, ஆளப்படுபவர்களுக்கு ஒரு நீதியா என்று கேட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை, நான் எப்போது அப்படி பாரபட்சம் காட்டினேன்? இல்லை, நீங்கள் பைத்துல் மாலிலிருந்து மக்களுக்கெல்லாம் ஆடைகள் பகிர்ந்தளித்தீர்கள், துணிகளை பகிர்ந்தளித்தீர்கள். எங்களுக்கு தந்த துணி போதுமான அளவு இருக்கவில்லை. ஒரு சாதாரண உயரம் கொண்ட நான் எனக்கு போதுமான அளவுக்கு ஒரு நீண்ட அந்த ஜில்பாபை அணிந்து கொள்வதற்கு எனக்கு போதுமான அளவுக்கு அந்த துணி இருக்கவில்லை. என்னை விட மிகவும் உயரமான நீங்கள் புதிய துணியிலே ஆடை தைத்து ஜிப்பா அணிந்து வந்திருக்கிறீர்களே, நீங்கள் எங்களை விட அதிகமாகத்தானே துணி எடுத்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய குற்றச்சாட்டை பகிரங்கமாக ஒரு ஜும்மாவிலே வைத்து அவர் முன்வைக்கின்றார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது மகன் அப்துல்லாவை பார்க்கின்றார்கள். அப்போது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அந்த பதிலை சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதுவும் பேசவில்லை, தன்னோட மகனை திருப்பி பார்த்தார். உடனே அந்த மகனார் எழுப்பி சொன்னார்கள், இது என்னுடைய துணியையும் பாப்பாவினுடைய துணியையும் சேர்த்து அவர் தைத்தார். நாங்களும் உங்களை போன்றோ உங்களுக்கு வழங்கப்பட்டதை போன்ற சாதாரண துணியைத்தான் நாங்களும் எடுத்துக்கொண்டோம். நாங்கள் எதையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2 பேருக்கும் ஆடை தைக்க முடியாது என்பதால் இருவருடைய துணியையும் சேர்த்து ஒரு ஆடை தைத்துக் கொண்டோம். அவர் அணிவார், மறுநாள் நான் அணிவேன், இவ்வாறு அணிந்து கொள்ளப் போகிறோம். இதுதான் நடந்த விடயம் என்று சொன்ன போது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவலை அடைந்தார்கள். ஒரு நேர்மையான நீதிமிக்க கலீஃபாவை நான் குற்றம் சுமத்தி விட்டேனே என்று அவர்கள் மனவேதனை அடைந்தார்கள். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த நீதி தன்மைக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒற்றை ஆடை கூட கேள்விக்குரியதாக இருந்தது. அவரது ஆடைகளில் ஒட்டுக்கள் அதிகமாக இருந்தன. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆடையிலே தோல் புயங்களுக்கு இடையிலே 4 ஒட்டுக்களை நான் பார்த்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை அறிவிக்கின்றார். ஒரு ஆட்சியாளருடைய ஆடை இப்படி இருக்கிறது, நாங்கள் ஒரு சின்ன பழுது வந்து விட்டால் அல்லது ஒரு சாதாரணமாக ஃபேட் ஆகிவிட்டால் அந்த ஆடையை அணிய விரும்ப மாட்டோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாட்டினுடைய, ஒரு பெரிய தேசத்தினுடைய, ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு இத்தகைய ஒரு எளிய வாழ்வை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தின் மீது அவர்கள் பாதி அளவில் பற்றி வைத்திருக்கவில்லை. உலகத்தை அனுபவித்தார்கள், ஆனால் உலகத்தின் மீது அவர்கள் அதிகமாக பற்றி வைத்திருக்கவில்லை என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மார்க்க அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். மார்க்க உணர்வு அவர்களிடத்திலே இருந்தது என்பதற்கு இந்த 9வது பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். புகாரியிலே வந்திருக்கிறது. அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவிலே மக்கள் சிலரை பார்த்தேன். அவர்களின் மீது பலவிதமான சட்டைகள் அணிவிக்கப்பட்டிருந்தன. அந்த நிலையிலே அவர்கள் எனக்கு முன்னால் எடுத்து காட்டப்பட்டனர். அச்சட்டைகளில் சில அவர்களின் மார்பு வரை நீண்டிருந்தது. இன்னும் சிலருடைய சட்டைகளை பார்த்தேன், அது அதைவிடவும் குறைவானதாகத்தான் இருந்தது. இப்படி ஒவ்வொருவருடைய தராதரத்துக்கு ஏற்ப அவர்களுடைய சட்டைகள் நீளமாக இருந்ததை நான் என்னுடைய கனவிலே கண்டேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டேன். தரையிலே விழுபடுகின்ற அளவுக்கு அவர் சட்டை அணிந்திருந்தார் என்று சொன்னார்கள்.
சொன்னபோது சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கண்ட இந்த கனவின் பலன் என்ன? ஒரு கனவு கண்டிருக்கிறீர்கள், மனிதர்கள் எல்லாம் சட்டை அணிந்து கொண்டு வந்ததை பார்த்திருக்கிறீர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுல சட்டைகளை அணிந்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் பாதையிலே இழுபடுகின்ற அளவுக்கு மிக நீளமான சட்டை அணிந்திருந்ததாக சொன்னீர்களே, இந்த சட்டை என்பது என்ன? அவர்கள் அணிந்திருந்த சட்டை என்பது இங்கு என்ன, இதற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அதுதான் அவர்களுடைய மார்க்க அறிவு. அவர்களுடைய மார்க்க அறிவை தான் அல்லாஹ் எனக்கு அப்படி காட்டினான், ஒரு குறியீட்டின் மூலமாக எனக்கு அப்படி காட்டினான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவுக்கு விளக்கம் சொன்னார். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு அறிவில் ஒரு மேம்பட்ட ஒருவராக சஹாபாக்களிலே இருந்திருக்கிறார். மனிதனுடைய கொள்ளளவை விட, கெப்பாசிட்டியை விட அதிகமான அறிவு ஞானம் மிக்கவராக இருந்ததால் தான் அவருக்கு போதுமான ஆடையை விட அதிகமான ஆடைகளை அவர் இழுத்து கொண்டு வந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவு கூர்மையை, அவர்களுடைய அந்த தீட்சணிய பார்வை, அதனால்தான் அவருடைய அறிவு வஹீனுடைய சிந்தனையோடு பல தடவைகள் ஒத்து போனது என்று நான் 10 சம்பவங்கள் சொன்னேன். ஆனால் 20 சம்பவங்கள் அப்படி பதிவாயிருப்பதாக நான் சொன்னேன். அந்த அளவுக்கு முவாஃபகாத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிந்தனை எப்படி வஹீயோடு ஒன்றித்து போனது தனியான ஆய்வுகள் செய்திருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு அறிவு ஞானம் மிக்கவராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்ததனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸும் புகாரியிலே வருகிறது. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த ஒரு ஹதீஸ். புகாரியிலே 82வது ஹதீஸாக பதிவாயிருக்கிறது. இதனை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய புதல்வர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அறிவிக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அதுவும் ஒரு கனவு பற்றிய ஒரு ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே என்னுடைய கனவிலே ஒரு பால் கோப்பையை ஏந்தியவாறு ஒருவர் என்னிடத்திலே வருகிறார். நான் உடனே அந்த பால் கோப்பையை வாங்கி அதிலே என்னுடைய தாகம் தீரும் அளவுக்கு பாலை குடித்துக் கொண்டிருந்தேன். அது என்னுடைய நகக்கண்கள் வழியாக வெளியேறுவதை பார்த்தேன். பின்னர் மீதம் இருந்த பாலை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சபையிலே சொன்னார், எனக்கு ஒரு கனவு வந்தது, நான் சொர்க்கத்திலே இருக்கிறேன், எனக்கு ஒரு பால் கிண்ணம் கொண்டு வரப்படுகிறது, அதனை ஏந்தி குடிக்கிறேன். குடிக்கின்ற போது என்னுடைய நகைப்பொட்டுக்களால் அந்த பால்ல சிலது வெளியேறி கொண்டிருப்பதையும் நான் கண்டேன். அதற்கு பிறகு பார்த்தேன், எனக்கு பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருந்தார். எஞ்சிய பாலை அவருக்கு கொடுத்தேன், அவரும் குடித்தார் என்று சொன்னார். அப்ப உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த பாலுக்கு என்ன விளக்கம் யார சொல்லலாம்? ஏற்கனவே சட்டைக்கு என்ன விளக்கம் என்று கேட்ட மாதிரி இப்பொழுது அந்த பாலுக்கு என்ன விளக்கம் யார சொல்லலாம் என்று கேட்ட போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அவருடைய கல்வி என்று சொன்னார்கள். எனக்கு வழங்கப்பட்ட அந்த வஹீனுடைய அறிவிலே நான் பருகிவிட்டு அதில் இருந்த இன்னும் ஒரு பகுதியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அதைத்தான் சூசகமாக இந்த கனவு எனக்கு உணர்த்துகிறது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் ஒரு சம்பவம், ஒரு பதிவை நான் சொல்லியிருந்தேன். எனக்கு பிறகு இன்னொருவருக்கு வகி வருவதாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாயிலாக வந்திருக்க வேண்டும் என்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தி இருந்தேன். ஆனால் எனக்கு பிறகு வகி வராது. அது ஹத்தமுன் நுபுவா, நுபுவத்தின் இறுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அதோடு முடிந்து விட்டது. எனவே அவ்வாறு நடந்தது என்கின்ற விடயம் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மார்க்க அறிவு, வஹீனுடைய அறிவு என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த சட்டையை அணிந்திருந்த இழுத்து வந்த அந்த கனவிலும் மார்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே அந்த பாலை கல்வி என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இஸ்லாத்தை பற்றியும் கல்வியை பற்றியும் அதி உயர்ந்த ஞானம் கொண்ட ஒருவராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மார்க்க உணர்வு, ரோஷ உணர்வு, ஈமானிய உணர்வு இருந்தது என்று சொன்னால் அவரை கண்டு ஷைத்தான் பயப்படுகின்ற அளவுக்கு அவருடைய ஈமான் இருந்தது. இந்த சிறப்பு யாருக்கும் இல்லை. ஷைத்தான் மனிதர்களை வழி கிடைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வான். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவன் இஸ்லாத்துக்கு முதல் வழி கெடுத்திருந்தான். இஸ்லாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஷைத்தான் வழி கெடுப்பதற்கு அஞ்சினான், கவலைப்பட்டான்.
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ஒரு ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸிலே வருகிறது. இந்த ஹதீஸ் புகாரியிலே 3294வது ஹதீஸாக பதிவாயிருக்கிறது. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கின்றார். இந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர்கள் மனைவிமார்களான குறைஷி குலத்தைச் சேர்ந்த சில பெண்கள் இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்களுக்கு மாதாந்தம் தருகின்ற ஜீவனாம்சம், வாழ்வதற்கு தேவையான அந்த செலவீனங்களை அதிகமாக தரும்படி தம் குரல்களை உயர்த்தி கேட்டுக் கொண்டிருந்தார். இதான் அந்த சம்பவம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாராங்க, இங்க ரசூலுல்லாஹ் மனைவிமார் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் போய் ரசூலுல்லாஹ்வோட ஒரு சண்டையா போயிட்டு சத்தம் அதிகமாகிக்குது. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க எங்களுக்கு தார செலவு போதுமானதாக இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு உம்மஹாத்துல் மூமின்கள், ஈமான்ல உச்சத்தில் இருந்த அந்த உம்மஹாத்துல் மூமின்கள் பெண்கள் குடும்ப விவகாரம் தொடர்பாக சர்ச்சைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க செலவுக்கு தாரது போதாது என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சலாம் சொல்லி, யா ரசூலுல்லாஹ் நான் உள்ளே வரட்டுமான்னு அனுமதி கேட்டார்கள். கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருவதை கண்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களாக இருந்த அந்த சஹாபி பெண்கள் அவசரமாக தங்களுடைய பர்தாக்களை எல்லாம் அணிந்து விட்டார்கள். தங்களுடைய ஹிஜாபை அணிந்து கொண்டார்கள். தங்களுடைய மேலாடைகளுக்கு மேலால் பர்தாக்களை அணிந்து கொண்டார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை கண்ட உடனே சிரித்து விட்டார்கள். சிரித்து விட்டுத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உள்ளுக்கு வருமாறு அனுமதி கொடுக்கிறார்கள். அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த உடனே ஒரு துஆ செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், சிரித்த முகத்தோடு இருக்கிறீர்கள், இப்படியே அல்லாஹ் தஆலா உங்களை ஆயுள் முழுவதும் சந்தோஷத்தோடு சிரிப்போடு உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன் என்று துஆ செய்கின்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் சிரிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னுடைய மனைவிமாரை நினைத்துத்தான் நான் சிரிக்கிறேன். அவர்களை நினைத்துத்தான் நான் ஆச்சரியப்படுகிறேன், வியப்படைகிறேன். அவர்கள் என்னோடு சகஜமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள், சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள், இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உங்களுடைய குரல் கேட்டதுதான் தாமதம். எங்கே என்று அமைதியாகி விட்டார்கள், அவசரமாக பர்தா அணிந்து விட்டார்கள். எனவே எனக்கு அஞ்சுவதை விட உங்களுக்கு தான் இந்த பெண்கள் எல்லாம் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள், மரியாதை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹாஸ்யமாக தன்னுடைய நண்பர் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே இந்த செய்தியை சொல்கின்றார்கள். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்களை சத்தமிட்டு அழைத்து சொன்னார்கள், பெண்களே, தமக்கு தாமே பகைவர்களாகிவிட்ட பெண்களே, அப்படித்தான் சொன்னார், உங்களுக்கு தாங்களே பகைவர்களாகிவிட்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் அஞ்சாமல் சாதாரண இந்த உமருக்கா நீங்கள் அஞ்சிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தனக்கு அஞ்சுவதை ஒரு பெருமையாக கருதவில்லை. பாத்தீங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு தான் அஞ்சுறாங்கன்னு அது பெருமையாக கருதல். ரசூலுல்லாஹ் இருக்கும் போது அவருக்கு கொடுக்காத ஒரு மரியாதை எனக்கு தருவதா என்று கவலையோடு அந்த சம்பவத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். உடனே அந்த பெண்கள் சொன்னார்கள், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நாங்கள் உங்களுக்கு அஞ்சுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நெகிழ்வுத்தன்மை கொண்டவர், சரியான பிளெக்சிபிலிட்டியான மனிதர். அவர் லேசில பூவும் வரா. நாங்கள் எவ்வளவு நேரமா சத்தம் போட்டு அவரோட வாக்குவாதப்பட்டு கொண்டு அவர் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவர் அப்படியான மனிதர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் இலக்கிய மனம் கொண்டவர். குர்ஆனே சொல்கிறது, நாங்கள் நபியே உங்களை ஒரு அருளாகத்தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். மீண்டும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் சாஃப்ட் ஹார்ட்டாக இருக்கிறீர்கள், நீங்க மிச்சம் சாஃப்டான ஹார்ட் உள்ள ஒரு மனிதராக இருக்கிறீர்கள். லின்த லஹும் என்றால் அதான் சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், மிச்சம் சாஃப்டான மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே சொல்லித்தான் குர்ஆன். வலவ் குந்த ஃபல்லன், நீங்க இதற்கு மாற்றமான கொஞ்சம் கடினமான உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால் உங்களை சுத்தி இப்படி மனிதர்கள் எப்போதும் இருந்திருக்க மாட்டார்கள். உங்களை விட்டு விரண்டோடு இருப்பார். நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துவார். இப்ப பெண்களும் அதைத்தான் சொல்கிறார்கள், அந்த மனைவிமாரும் சொல்கிறார்கள், நாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரியாதை கொடுக்காம இல்ல,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு ஒப்பிடுகின்ற போது, நீங்கள் கடினமான சித்தம் கொண்டவர், நீங்க கடன்றைதானால் உங்கள்கிட்ட பிளெக்சிபிலிட்டியில எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, நெகிழ்வு தன்மையை உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது கிடையாது. எனவே அதிகமாக கடுமை காட்டக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள், எல்லாத்திலையுமே நீங்க மிச்ச கடன் ரைட்டான ஆள். எனவேதான் நாங்கள் அவ்வாறு உங்களை கண்டால் இவ்வாறு நடந்து கொண்டோம் என்று தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை சொல்கின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தை பேலன்ஸ் பண்ணிவிட்டார். பெண்களுக்கு மட்டுமில்லப்பா பயம், உங்களை கண்டா பொம்பளைகளுக்கு மட்டுமல்ல உங்களை கண்டா பயம் என்று சொல்லிட்டு சொன்னார்கள், என் உயிரை எவன் கைவசம் வைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், உமரே நீங்க ஒரு ரோடால நடந்து வந்தால் ஷைத்தான் அடுத்த ரோடால தான் போவான்னு சொன்னார். இது ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரியிலே வந்து நீங்க ஒரு ரோட்டால போனா ஷைத்தான் அடுத்த ரோட்டால போவான், நீங்க வர ரோட்டால வர மாட்டான். அந்த அளவுக்கு ஷைத்தானே உங்களை கண்டு ரோஷம் அடைகின்ற அல்லது உங்களை கண்டு அச்சமடைகின்ற அளவுக்கு நீங்கள் ஈமானிய உணர்வு கொண்டவராக, மார்க்க விஷயங்களில் கடினமான ஒருவராக இருந்திருக்கிறீர்கள். ஷைத்தானே உங்களுக்கு வாரல், அந்த அளவுக்கு அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற விடயத்தை, அல்லாஹ்வுடைய உதவி கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறீர்கள் என்பதைத்தான் அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உறுதிப்படுத்தி இருந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வாறு ஒரு மிகவுமே மார்க்க விஷயங்களில் ரோஷம் கொண்ட ஒருவராக, எந்த விஷயத்திலும் விட்டுக் கொடுக்கலாம், ஆனா மார்க்க விஷயத்தில் விட்டுக் கொடுப்பு கிடையாது, கடன் ரைட்டான தீர்மானங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற விடயங்களில் மிகவுமே ஒரு கண்டிப்பாக நடந்து கொண்ட ஒருவராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஷைத்தானை விரட்டோட செய்யக்கூடிய அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உறுதி இருந்தது என்பதை நாங்கள் இந்த புகாரிலே வரக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். அடுத்த சம்பவம் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நேசித்தார், ஈமானை இஸ்லாத்தை மிகவும் நேசித்தார். அதற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டால் உடனே அதற்கு எதிராக செயற்பட்டு விடுவார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. பல சம்பவங்கள் இதற்கு இருக்கிற, நான் ஒரு சிலரை மாத்திரம் தான் இங்கு கலந்துரையாடுகின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், நாங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாஸின் போரிலே கிடைத்த செல்வங்களை பங்கிட்டுக் கொண்டிருந்த போது அவர்களின் அருகே இருந்தோம். அப்போது பனு தமீம் குலத்தைச் சேர்ந்த துல் ஹுவைசிரா எனும் மனிதர் வந்து இறைத்தூதர் அவர்களே, நீதியோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? ரசூலுல்லாஹ். ஹவாஸின் போராட்டத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, போர்ல கிடைத்த கனிமத்தெல்லாம் இருக்கிற ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நீதியா தான் பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு திருப்தி. உடனே வந்து சொன்னார், ரசூலுல்லாஹ் நீங்க நீதியா நடக்கலை, நீதியான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளவில்லையே, நீதியா நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு என்ன கேடு? அல்லாஹ்வுடைய தூதர் நான் நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் தான் இந்த இடத்தில் நீதியாக நடந்து கொள்வார்கள் என்று நீ நினைக்கிறாய்? நான் நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் நீ இழப்புக்குள்ளாய் நஷ்டமடைந்து விடுவாய் என்று பதிலளித்தார். பதிலளித்து விட அவருடைய நியாயத்தை கேட்டார். அந்த நேரத்திலே அருகில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடும் கோபம் பண்ணுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நீதியிலே குறை காண்பதற்கு நீ யார்? உடனே அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள், தன்னுடைய வாளை உருவினார்கள். உருவி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள், எனக்கு உடனடியாக அனுமதி கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அவமதித்து பேசிய இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனுடைய கழுத்தை கொய்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சிங்கமாக அந்த இடத்திலே சீறுகின்றார். ஆனால் நான் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனது ரொம்ப இலகிய மனம். தனக்கு எதிராக பேசிய, நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் விமர்சித்த அந்த மனிதரை நினைத்திருந்தால், ஒரு வார்த்தை கண்ணை காட்டி இருந்தால் போதும், உமர் ரலியல்லாஹு தஆலா அடுத்த கணம் அவருடைய தலையை கொய்திருப்பார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை விட்டு விடுங்கள் உமரே, நிச்சயமாக இவருக்கு தோழர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களின் தொழுகையுடன் உங்களுடைய தொழுகையையும் அவர்களின் நோன்புகளுடன் உங்களுடைய நோன்புகளையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய தொழுகையும் உங்களுடைய நோன்பையும் அற்பமானவையாக நீங்கள் கருதுவீர்கள்
என்ன சொன்னாங்க நினைச்சா உமர் ரலியல்லாஹு அவங்களை சொல்றாங்க என்னன்னா, இவருதான் இப்படி நடந்து கொண்டாரு, இவர சமூகத்தாக்கள் அப்படி இல்லை, ரொம்ப மார்க்கத்துல பேணுதலானாங்க. அவங்க தொழுகிற தொழுகையை அவங்க குடிக்கிற நோக்க பார்த்தா நீங்க உங்களோட தொழுகையை ரொம்ப அற்பமா கருதுவீங்க. அப்படி பேணுதலாக தொழுகிற ஒரு சமூகத்தை சேர்ந்த மனுஷன் இவர் பிள்ளையா காட்சிதான் நாம் இவரை கொலை செய்து விட்டோம்னால் அந்த சமூகமும் பாதிக்கப்படும். இவரை நம்பி நிற்கிற அந்த சமூகமும் இவருடைய குடும்பமும் பாதிக்கப்படும், இவருடைய தோழர்களும் பாதிக்கப்படுவார்கள், எங்களை தவறாக எடுத்துக் கொள்வார்கள். எனவே நீங்கள் அவரை விட்டு விடுங்கள், அவர் போகட்டும், நீங்கள் தயவு செய்து கோபப்பட வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறுதல் படுத்தி ஆற்றுப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த மனிதரைக்கும் அவருடைய நீதியை கேட்டு அவருக்கு நான் எவ்வாறு நீதியாக பங்கு பிரித்தேன் என்பதையும் சொல்லி அனுப்பிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ரசூலுடைய விஷயத்திலே கோபக்காரராக இருந்திருக்கிறார். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உயிரை தவிர மற்ற எல்லாத்தையும் விட என் வாப்பா, என் உம்மா, என் பிள்ளை, என் மனைவி, இந்த சொத்து, இந்த வாழ்க்கை, இந்த தொழில், இந்த எல்லாத்தையும் விட உங்களை தான் நான் அதிகம் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உமரே, உங்களோட ஈமான் இன்னும் பூரணமாகவில்லை என்று சொன்னாங்க. யாரை பார்த்து? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, உமரே, உங்களுடைய ஈமான் இன்னும் பூரணமாகவில்லை என்று சொன்னார்கள். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சரியான தாக்கம். அழுது விட்டார்கள். அழுது விட்டு உடனே அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியம் மட்டும் சொல்கிறேன், இந்த கணத்திலிருந்து என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் தான் எனக்கு நேசத்துக்குரியவர் என்று சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இப்போது உங்களுடைய ஈமான் பூரணமாகிவிட்டது என்று சொன்னார். இந்த சம்பவம் என்னத்தை காட்டுதுன்னா, சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாவை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்கின்ற வரையறையும் தெரியாமல் இருக்கு. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு ஒரு வார்த்தையை சொன்னார், என் உயிரை தவிர மற்ற அனைத்தையும் விட உங்களை நான் அதிகம் நேசிக்கிறேன் என்று சொன்னார். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியும் இல்லை, அதுக்கு மேல் ஒரு படி போக வேண்டும். உயிரையும் விட என்னை நேசிக்க வேண்டும், உயிரையும் விட என்னை நீங்கள் அதிகம் நேசிக்க வேண்டும் என்ற கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் தஆலா அதனை சொல்கிறார், குல் இன் கான ஆபாவுக்கும் வாபனாவுக்கும் வாம்பாலுக்கும் ஆஷிரத்துக்கும் கூட தாய் தந்தையர்கள், உங்களோட குடும்பம், உங்களோட சொத்துக்கள், நீங்க அழிஞ்சு போக நினைக்கிற உங்களோட வியாபாரம், நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து, இது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அவனுடைய பாதையிலே போராடுவதும் உங்களுக்கு விருப்பமானதாக ஆகாத வரைக்கும் நீங்கள் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் அல்ல என்ற கருத்தை சூரத்து தௌபா உறுதிப்படுத்துவதை நீங்கள் பாருங்கள். இந்த கருத்திலே நிறைய ஹதீஸ் இருக்கிறது. இந்த கருத்திலே நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசிக்கும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தான் நேசித்தார். ஆரம்பத்திலே உயிரை விட, உயிரை தவிர என்று சொன்னார்கள். பின்னர் சொல்லுகின்ற போது உயிரை விடவும் உங்களை தான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொன்ன போதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஈமான் இப்பொழுது பூரணம் அடைந்து விட்டது என்று சுபசோபனம் சொல்லி அனுப்பிய வரலாறையும் நாங்கள் பார்க்கிறோம். மற்றும் ஒரு சம்பவம் தான், அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு அவர்கள் அஞ்சினார்கள் என்று சொன்னால், ஷாம் தேசத்துக்கு ஒரு படையை அனுப்பி வைத்திருந்தார். ஷாம் தேசத்துக்கு போன அந்த படைப்பிரிவிலே இடம்பெற்றிருந்த ஒரு தூதுவர் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு வந்தார், அவரை சந்திப்பதற்காக. வந்தவர் உடனே சொன்னார், ஒரு செய்தியை கொண்டு வருகின்றார். வந்து சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நமது இஸ்லாமிய படை வெற்றி பெற்று விட்டது, அல்லாஹ் நமது படைப்பிரிவுக்கு வெற்றியை நல்கிவிட்டார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷமான செய்தியை சொன்னார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே புலகாங்கீதம், பெரிய சந்தோஷம். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையாக கேட்கிறார்கள், கவலையோடு கேட்கிறார்கள், இந்த படை எப்போது நமது படை வீரர்கள் எதிராளியினுடைய படையை யுத்தம் செய்ய ஆரம்பித்தது, எத்தனை மணிக்கு அல்லது எந்த டைம், எந்த நேரத்தில் நீங்கள் அவர்களோடு போராட ஆரம்பித்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், லுஹாவுடைய நேரத்துக்கு சற்று முன்னதாக நாங்கள் ஆரம்பித்தோம். சுபஹ் முடிஞ்சு லுஹா தொழுகை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முந்தைய சூரியன் உதிச்சு கொண்டிருக்கிற நேரம், சூரியன் உதிச்சு 20 நிமிடத்திலான லுஹாவுடைய நேரம், அதுக்கு கொஞ்சம் முந்தின நேரம் சுபஹ் தொழுகையுடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதான் அதனுடைய கருத்து. லுஹா தொழுகைக்கு கொஞ்சம் முன்னர் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். மீண்டும் கேட்கிறார்கள், நீங்கள் வெற்றி பெற்று யுத்தத்தை நிறைவு செய்கின்ற போது என்ன டைம் இருக்கும்? அப்போது அந்த வீரர் சொல்கின்றார்கள்,
மகரிபுடைய நேரத்துக்கு சற்று முன்னர் தான் யுத்தம் முடிந்தது. காலையில தொடங்கின யுத்தம் மகரிபுடைய நேரத்துக்கு சற்று முன்னர் தான் முடிந்தது என்று சொல்கிறார். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை பேர் இந்த படைக்கு போனார்கள், அங்கே எத்தனை பேர் இருந்தார்கள், இந்த தகவலை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இப்போது இந்த மனிதர் என்ன சொல்லிவிட்டார் என்பதற்காக நீங்கள் அழுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு அழுகை வந்தது? சந்தோஷமான செய்தியை அல்லவா இவர் கொண்டு வந்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய படை, நீங்கள் அனுப்பிய படை வெற்றி பெற்ற செய்தியை கேட்டு நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்ட போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக அசத்தியத்துக்கு எதிரான இந்த அறப்போராட்டத்திலே சத்தியத்தினுடைய வெற்றி இவ்வளவு நேரம் தாமதித்திருக்க வாய்ப்பில்லை. உண்மையாக நான் அனுப்பின படை வீரர்கள் கெப்பாசிட்டியோடு ஒப்பிடுகின்ற போது, அங்கிருந்த ஷாம் தேசத்து படையோடு ஒப்பிடுகின்ற போது, இது லுகருக்கே முடிய வேண்டிய போராட்டம். முடியாம அசரம் தாண்டி மகரி வரை இழுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். ஒன்று, நான் ஏதாவது பாவம் செய்திருக்க வேண்டும். இதான் நம்முடைய இஸ்லாமிய உணர்வு. ஒரு கலீஃபா அவர் சொல்லுகிறார், நான் செய்த ஒரு பாவத்தின் விளைவாக அல்லாஹ் தஆலா இந்த வெற்றியை தாமதமாக்கி இருக்கலாம், அல்லது நீங்கள் யாராவது அந்த பாவத்தை செய்திருக்கலாம். ஏதோ நம்முடைய சமூகத்தில் நடந்த ஏதோ ஒரு பாவத்துக்காக அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை தாமதப்படுத்தி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் நான் அழுகின்றேன், கண்ணீர் வடிக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருகிறேன் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படி மிகவும் இஸ்லாமிய உணர்வு மிக்க ஒருவராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்லாத்தை வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்தது. தன்னுடைய ஒரு சின்ன தவறினால் கூட மக்களுக்கு தீங்கு வந்துடும், அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விடக்கூடாது, யுத்தத்திலே நாங்கள் தோற்று விடக்கூடாது என்கின்ற அந்த கவனமும் அவரிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொன்னேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரோஷ உணர்வு. இந்த ரோஷம் கட்டாயம் இருக்கும். ரோஷம் இல்லாதவன் மூமினாக இருக்க முடியாது. ரோஷ உணர்வு கட்டாயம் இருக்கும். ரோஷம்ங்கிறது என்ன? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ரோஷப்படுவதுதான் ஆகச் சிறந்த ரோஷம். ஒரு பாவம் நடக்கின்ற போது அதனை பார்த்து அங்கீகரித்துக் கொண்டு போவன் ரோஷம் இல்லாத, அதனை ஏதோ ஒரு வகையிலாவது எதிர்க்கின்ற மனோநிலை உள்ளவர்கள் ரோஷம் உள்ளவர்கள் என்று சுருக்கமாக சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட ரோஷம் உள்ள ஒருவர் தான். எந்த ஒரு விஷயத்திலும் கட்டன் ரைட்டாக அவர் இருப்பதற்கு காரணம் அந்த ரோஷ உணர்வு தான். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவை பற்றி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க, அந்த சபையில தான் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், சொர்க்கத்துக்குள்ள போனேன், சொர்க்கத்துக்குள்ள போய் பார்த்தேன், ஒரு அழகான மாளிகை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. இப்படியான சம்பவங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம உள்ளத்துல எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கொண்டு பார்க்கணும். வாழும் போதே நீங்க சொர்க்கத்தால் என்று கேட்கிறது, உறுதிப்படுத்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்களுக்கு எல்லாம் அது கிடைக்காது, எங்கள் யாருக்கும் அது கிடைக்காது. ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு மாத்திரம் தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. நேரடியா அவங்க பேரை சொல்லி நீங்க சொர்க்கத்துல இருந்தீங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, காலடி சத்தத்தை சொர்க்கத்துல கேட்டேன். அவருக்கு எப்படி இருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு பாருங்க, அவரோட உணர்வு எப்படி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு நான் இதுக்கு பிறகு நான் இஸ்லாத்துக்கு தியாகம் செய்ய செய்யற உணர்வு தானே வெறும். அந்த சஹாபாக்களோட ஈமானுக்கு அந்த காரணம் சொன்னது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க, உமரே, சொர்க்கத்துல நான் போயிருந்தேன், அங்கே ஒரு மாளிகையை கண்டேன், அழகான ஒரு மாளிகை. மாணவர்கள்ட்ட கேட்டேன், மலக்குமார்கள்ட்ட கேட்டேன், யார மாளிகை இது, யாருக்கு இந்த அழகான மாளிகை, இவ்வளவு ஒரு மாட மாளிகை, சிறப்பு மிக்க இந்த கட்டட கலைகள் நிறைந்த மிக அழகான இந்த சுவர்க்கத்து மாளிகை யாருடையது என்று நான் கேட்கின்றேன். அப்போது மாணவர்கள் எனக்கு பதில் தந்தார்கள், இது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிற ஒரு மாளிகை. அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உங்க மாளிகையை நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் கனவு வகை சொன்னார்கள், இப்படி நான் கண்டேன், உள்ளுக்கு எப்படி இருக்குமோ என்று பார்ப்பதற்கு ஆசைப்பட்டேன், ஆனா நான் போகலை என்று சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் அங்க தனியும் போகல, வெளியே சுத்தி பார்த்தீங்க, உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே, எப்படி இருந்திருக்கிறது அந்த மாளிகை என்பதை பார்த்துட்டு வந்திருக்கலாமே, ஏன் போகல சொன்னார்கள். யாரோட மாளிகை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாளிகை. அவர் ரோஷக்காரர், அவர்கிட்ட கேட்காமல் எப்படி நான் போவது என்று அஞ்சி நான் போகாமல் வெளியே வந்து விட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களோடையுமா இந்த ரோஷம் காட்ட போறேன்? நீங்க இந்த மாளிகைக்குள்ள பார்த்ததுக்கு நான் ரோஷப்படையா போறேன் யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க இப்படி என்ன சொல்லிட்டீங்க என்று கவலையோடு சொன்னார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதனை ஒரு சிரிப்போடு மகிழ்ச்சியோடு அவருக்கு சொல்லி நீங்கள் சுவர்க்கத்துக்குரியவர் என்று உறுதிப்படுத்திய இந்த சம்பவம் புகாரியிலே 5226 ஹதீஸாக பதிவாயிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார். செய்தியை கேட்ட நேரம் உமர் ரலியல்லாஹு மனசு எப்படி இருக்கு? எனக்கு ஒரு மாளிகை எல்லாம் கட்டி வச்சு ரசூலுல்லாஹ்க்கு காட்டியிருக்கானே, அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் போகாம வந்திருக்கிறாரு, நான் தானே முதல் அங்க போய் பார்க்க போறேன் என்று நினைக்கின்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய எண்ணம் எப்படி இருந்தது? எனவேதான் அந்த மனிதர்கள் அந்த ஈமானினுடைய உச்சத்திலே இருந்த விளைவுதான் இப்படியான இந்த பண்புகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆளுநர்கள் மக்களினுடைய சேவகர்களாக இருந்தார்களே தவிர அவர்கள் மன்னர்களாக இருக்கவில்லை. எனவேதான் ஆளுநர்களுடைய விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அவருடைய அந்த சட்டங்கள் மிக கடுமையான. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட வேலை செய்யறதுக்கு சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவரோட நிபந்தனைகளுக்கு நின்று பிடிக்கிறது அது எல்லாமே மிகவும் கஷ்டமாதான். எப்படி பார்த்தாலும் அது மக்களுக்கு தான் அதுல நலன் இருக்கு. ஒரு நல்ல ஆட்சியாளர் அப்படித்தான் சட்டங்களை இயக்குவார், மக்களுக்கு தான் சட்டம் இயக்குவார், ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அல்ல. ஆனா இப்ப இருக்கிற உலக நடப்புகளை நீங்க பார்த்தால் யாருக்கு சௌகரியங்கள் அதிகமா இருக்கும்னா ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும். மக்கள் கஷ்டத்துலதான் இருப்பார், கஷ்டத்துலதான் இருப்பார். சாதாரண ஒரு கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கு பல நாட்கள் மக்கள் அழைத்து இருப்பார்கள். தபாலகத்திலே நான் இப்ப வருகின்ற போது சில முதியவர்கள் நேற்றும் வந்தார்கள், நேற்று போயாதினம் திறக்கவில்லை, அவர்களுக்கு தெரியாது, அழைத்து போனாங்க. இன்றைக்கும் வந்தார்கள், கட்டணம் வரவில்லை, அழைத்து போகிறார்கள். ரொம்ப ஆனால் இந்த அரச நிறுவனங்களும் இந்த மக்களுடைய விஷயத்தில் மிக பொடுப்போக்காக நடந்து கொள்வார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இப்படி சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடியாது. என்னென்னால் அவர்களுக்கு சேர வேண்டிய ஒரு உரிமையை கூட அந்த சில பொடுபோக்குகளால் சில எங்களுடைய பலவீனங்களால் மக்களுக்கு கஷ்டமாக தான் நாங்கள் மாற்றி விடுவோமே தவிர மக்களுக்கு நலனை கொடுத்து அதிகாரிகளுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சட்டங்களை பாருங்க. இப்படி ஒரு சட்டம் இந்த உலகத்தில் இருந்தால் மக்கள் சேவை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் நான் இந்த விடயங்களை போட்டுக் கொண்டு வந்தேன். இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு ஆளுநரை நியமிக்கின்ற போது அவருக்கு எழுத்து மூலம் ரிட்டன்ல ஒப்பந்தம் சைன் பண்ணணும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணி உடன்பட்டால்தான் அவர் ஆளுநராக நியமிக்கப்படுவார். நியமிக்கப்பட்டதற்கு பிறகு எப்போதாவது இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் மீறியதாக கேள்விப்பட்டாலும் உடனடியாக அவர் பதவி விலக்கப்படுவார். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இருந்த சட்டம். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆளுநரை நியமிக்கின்ற போது ஒரு ஆணையை கொடுத்து, ஒரு கட்டளையை கொடுத்து, நீங்க போங்க என்று கொடுத்து கடிதம் கொடுத்து அனுப்புற ஆணையை அவரை கூப்பிட்டு பெரிய நிபந்தனைகள் சொன்னார். முதலாவது சொன்னார், நீங்கள் மெல்லிய ஆடைகளை அணியக்கூடாது, மெல்லிய ஆடைகள் அணியக்கூடாது. நல்ல கனமான ஆடை, மக்கள் சாதாரண மக்கள் இப்படி ஆடைகளை அணிவார்களோ அப்படியான ஆடைகளை தான் நீங்கள் அணிய. சாதாரண மக்கள் சாப்பிடுகின்ற சலிக்காத கோதுமை மாவை கொண்டுதான் உணவு தயாரிக்க வேண்டும். உங்களுடைய சாப்பாடு பப்ளிக் சாப்பாடு, உங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு ஈக்கப்பட உங்களோட அரண்மனையில கூட உங்களோட மாளிகை. பப்ளிக்கு சாதாரண பப்ளிக் எதை சாப்பிடுவார்கள்? அந்த சலிக்காத கோதுமையிலிருந்து தான் உங்களுக்கான உணவு தயாரிக்கப்பட வேண்டிய 4 நாளா இருக்கும் வரைக்கும். நீங்க பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், உங்களோட சொத்துல இருந்தா நீங்க சாப்பிடலாம், ஆனா ஆளுநரா இருக்கும் வரைக்கும் இதற்கு உடன்பட மாட்டேன் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், காவலாளிகள் வைக்கக்கூடாது, மார்ஷல்ல காவலாளி இருக்கக்கூடாது. ஆளுநரை சந்திக்க போகிறேன் என்று வருகின்ற மக்களிடம் 1000 கேள்விகள் கேட்டு அவனை குறையக்கூடாது, அவன் நேரடியாக உங்களை சந்திக்க வேண்டும். அந்த உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது மூன்றாவது நிபந்தனை. காவலாளிகள் இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, ஒரு ஒரு ஆளுநரை சந்திக்க போன போது பெரிய கேட் போடப்பட்டிருந்தோம். அந்த கேட்டை உடங்கேன்னு சொன்னார், வாங்க கேட் என்ன உங்களுக்கு கேட், எனி டைம் மக்கள் வந்து போகணும், கூட உங்களை சந்திக்கும், திறந்திருக்கணும். ஆளுநர் ஆபீஸ் மூடி இருக்க கூடாது, அதுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஒன்று இருக்கக்கூடாது. மக்களுக்கு தான் சேவை, அதிகாரிகள் இதை செய்யும், அதுதான் உங்களுடைய பணி என்று சொன்னார். எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் ஒதுங்கி இருக்கக்கூடாது. மக்களுடைய சேவைகள் நிறைவேற்றினதுக்கு பிறகு ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். மக்களுடைய சேவை இருக்கிற நேரத்தில் நீங்க ஓய்வு எடுக்க கூடாது. இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்த நிபந்தனை. இன்றைக்கு எப்படி
எங்கட ஒரு நலன் கிடைக்க இல்லைன்னா உடனே மக்களினுடைய சேவையை நிறுத்தி ஆர்ப்பாட்டம், போராட்டம், வேலை நிறுத்தம், அடையாள வேலை நிறுத்தம், அப்படி இப்படி என்று அரசு அதிகாரிகள் முதலாவது கையில் எடுப்பது மக்களுடைய வயிற்றில் அடிப்பதை தான். இன்னைக்கு பஸ் ஓடாது, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இயங்காது, இன்னைக்கு மற்ற ஒன்று நடக்காது என்று அது நேரடியாக யாரை பாதிக்கிறது? மக்களை பாதிக்கிறது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இப்படி யாராவது செய்திருந்தால் அவருடைய வேலை அடுத்த கணம் பறந்தது. அதற்கு பதிலாக அடுத்தவர் நியமிக்கப்படுவார். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இருந்த அரசு அதிகாரிகள் மக்களின் பணியாளர்கள். இது அவருடைய எழுதப்படாத யாப்பு. மக்களின் பணியாளர்கள், நீங்க சர்வன்ட்ஸ். சோ மக்களுக்கு எப்ப தேவையோ அப்போதான் உங்களோட சேவை தேவை. மக்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது. அனர்த்த காலங்களில் நீங்கள் ஓய்வெடுக்க முடியாது, லீவ் எடுக்க முடியாது. இதெல்லாம் அந்த காலத்திலே கலிபாக்களால் இயற்றப்பட்ட இந்த சட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு நிபந்தனைக்கும் கையெழுத்து வச்சு கொடுப்போம். முதலாம் சரி முடிஞ்சா இதோட அப்பாயின்மெண்ட் கொடுக்கணுமா? இல்ல. ரெண்டாவது சொல்லுவார், உங்கள்கிட்ட பெறுகிற எல்லா சொத்துக்களையும் கொண்டு எனக்கு முன்னால வைக்கும். நீங்க ஆளுநராக பதவி ஏற்பதாக இருந்தால், ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் பதவி ஏற்பதாக இருந்தால், ஒட்டுமொத்த சொத்துக்களும் உங்களோட பேர்ல இருக்கிற அவ்வளவு பதிவு செய்யப்பட்ட சொத்துக்களை கொண்டு வந்து என்ன பதிவு செய்யும். எவ்வளவு சொத்துக்களை ஆளுநராக இருந்து நீங்கள் பதவி விலகுகின்ற போது உங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளத்தின் அளவோடு உங்களுடைய சொத்து ஒத்து பார்க்கப்படும். அதுல ஒரு ரூபாயும் கூடையலாம் குறையலாம். உங்களோட சொத்தை பப்ளிக்கு செலவழிச்சு மக்கள் சேவைக்கு பயன்படுத்தி உங்களோட சொத்து குறைஞ்சிருக்கலாம். பதவியிலிருந்து விலகும் வரைக்கும் சொத்து கூட இருந்தா எனக்கு அது காரணம் சொல்லிக்கணும். எனக்கு என்னென்ன வருமானம் இருக்கு, காணி இருக்கு, தோட்டம் இருக்கு, ஆடு மேயுது, மாடு மேயுது, இந்த இதால வர வருமானம் தான் இதுன்றதுக்கு காட்டணும். அதான் பதிவு நேரத்தோட உங்களுக்கு என்னென்ன வருமானம் மூலமே எங்க இருந்து உங்களுக்கு சொத்து இருக்கு, எதாவது உங்களுக்கு வரும், எல்லாம் தரும். தந்தாத்தான் நீங்கள் பதவிக்கு வரலாம் என்று சொன்ன ஒரு ஆட்சியாளர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனாலதான் புகழ்பெற்ற தளபதியாக இருந்த எகிப்தினுடைய ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஒரு முறைப்பாடு வந்தது. அவர் அதிகமான சொத்து வைத்திருக்கிறார். உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விசாரணை கமிஷன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய சொத்து மதிப்பீடுகளை செய்வதற்காக தனியான ஒரு கமிஷன் ஒன்றை அமைத்து ஏற்கனவே அவர் தந்த சொத்து விவரங்களோடு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பார்க்கப்பட்டன. கமிஷன் முடிவு என்ன? அவர் சட்ட ரீதியாக அன்றி சொத்து சேர்க்கவில்லை, பிள்ளையான முறையில் சொத்து சேர்க்கல உண்மையில். அதான் கமிஷன் முடிவு. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மக்களின் அபிப்பிராயத்தை மாற்ற வேண்டும். நீ அதிகமா சம்பாதிச்சீங்க, உங்களோட சொந்த முயற்சியான உங்களோட சொத்துல கொஞ்சத்தை பைத்துல் மால்ல சேருங்க, பைத்துல் மால்ல நீங்க சேருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை துடைத்துக் கொள்ளுங்கள், சதக்காவுல சேருங்க, பொது சொத்தாக்குங்க, வக்ஃப்ல சேருங்க, உங்களோட சொத்துக்கள்ல கொஞ்சத்தை என்று அவருக்கு ஆலோசனை சொன்ன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி எந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுநர்களுடைய தூய்மையை பாதுகாத்த ஒருவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலத்திலும், ஹஜ்ஜுடைய காலத்துக்கு ஆளுநர்களுக்கெல்லாம் கடிதம் கொடுப்போம். ஹஜ்ஜிக்கு வாங்க எல்லாரும், ஹஜ்ஜில மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியில் இருந்த 10 வருடங்கள்ல அதிகமான வருடங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஆளுநர்களுடான வருடாந்திர சந்திப்பு நடந்திருக்கிறது. மக்காவுக்கு வரவழைத்து அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையிலே எல்லாருக்கும் முன்னால கேட்பாங்க. ஹஜ்ஜுக்கு எல்லா நாட்டுக்காரர்களும் வருவாதானே, அப்ப அவர் ஆளுநரை எல்லாம் முன்னுக்கு நிப்பாட்டி வச்சு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்பாங்க, நாயா நம்மளோட ஆக்கள் அவளை பத்தி ஏதாவது முறைப்பாடு இருந்தா நீங்க சொல்லலாம் என்று ஆட்சியாளர்களை நிறுத்தி வைத்து மக்களிடம் கேள்வி கேட்ட ஒரே ஒரு தலைவர் உலக வரலாற்றில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும்தான். அந்த நேரத்தில் யாராவது புகார் சொன்னா அவர கதை முடிஞ்சு. எவ்வளவு கவனமாக அந்த ஆட்சியை செய்திருக்க வேண்டும். பிசக முடியாது. மக்களிடம் நேரடியாக கேட்பார். ஹஜ்ஜில வச்சு மானம் போயிடும். ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னாலே நம்முடைய நிலைமைகள் மோசமாயிடும் என்கின்ற நிலைமையில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆளுநர்கள் மிகவும் நூல்ல நடக்கிற அந்த வேலை செய்து அப்படித்தான் பணிபுரிந்தார்கள். இப்படி ஒரு மக்கள் சேவைக்கான ஒட்டுமொத்த அடையாளம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். இன்னும் எவ்வளவு சம்பவங்களை ஒரு வாழ்க்கையில் அந்த கதைக்கிறது. தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் பேசுறது அல்ல முக்கியம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த விடயங்களை நாங்கள் படிப்பினைகளாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணம் ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள்.
அதற்கு பின்னால் இருந்த ஒரு சின்ன பின்னணி காரணம் இருக்கிறது. அவரை கொலை செய்தது சுபகுடைய தொழுகை. சுபகு தொழுகைக்காக அவர்கள் தான் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த சோகமான சம்பவம் நடைபெறுகிறது. அவர்களை விஷம் தடவப்பட்ட ஒரு கூரான கத்தி, பெரிய கத்தி, அந்த பெரிய கத்தியிலே விஷம் முழுக்க முழுக்க விஷம் தடவப்பட்டிருந்தது. ரத்தத்தோட கலந்தா குத்தி உடனடியாக நஞ்சி உடம்புல கலந்து இறந்து போவார். அந்த விஷம் தடவிய பெரிய கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தவன் அபூ லுஅ்லுஆ. அபூ லுஅ்லுஆ பாரசீக நாட்டை சேர்ந்தவர். அதனாலதான் அவருடைய பேர் அபூ லுஅ்லுஆ அல் ஃபைரூசி என்று ஃபைரூஸ் என்ற பேர் இருப்பாங்க. ஃபைரூஸ் என்றா பாரசீகத்தை சேர்ந்தார். அது கருத்து ஒன்று கிடையாது அந்த பேரு. அது பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் தான் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள். அப்ப அபூ லுஅ்லுஆ அல் ஃபைரூஸ் அவர்களும் பாரசீகத்தை சேர்ந்தவர். அவர் யார் என்று கேட்டால், இஸ்லாமிய வரலாற்றிலே முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்தவர். பாரசீகத்திலிருந்து அடிமையா புடிபட்டு வந்தவர். அவருக்கு ஒரு மனக்கிலேசம் இருந்தது. என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்ததுனால தான் நமக்கு இந்த நிலம். இவங்க பாரசீகத்தை கைப்பற்றினையும் அங்கிருந்து யுத்தத்துல புடிபட்டு சிலர் அடிமைகளாக பிடிச்சு கொண்டு வந்ததையும் நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான என்ன ஒரு பிள்ளையான நெகட்டிவான தோற்றம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற வஞ்ச உணர்வு அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் அதனை காட்டிக்கொள்ளவில்லை. இங்கே அவர் சாதாரணமாக மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை யாரும் சந்தேகப்படவும் இல்லை. முகீரா இப்னு ஷுபா அவர்களோடு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் முகீரா இப்னு ஷுபாவோடு இவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தகராறு ஏற்பட்டு விட்டது. என்ன தகராறு என்று சொன்னால், இவர் எனக்கு அந்த காலத்தில் அடிமைகள் பலவிதமாக இருப்பார்கள். அதிலே ஒரு ஒரு வழிமுறைதான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உரிமை சீட்டு எழுதுவாங்க. இத்தனை வருஷத்துக்கு இவர் எனக்கு அடிமையா இருப்பார், இவ்வளவு காசு எனக்கு இவர் உழைத்து தர வேண்டும், தான் இவரை நான் விடுதலை செய்வேன் என்று சீட்டு எழுதி அடிமைகளை வச்சுக் கொள்வான். அந்த மாதிரி இவருக்கு ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனா இவர் அந்த தொகையை அதிகரிச்சு கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க எனக்கு என்று கழிக்கிற அந்த தொகையை அதிகரிக்கும் என்று தன்னுடைய எஜமானத்தை கேட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியாயத்தை விசாரித்து முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது, உங்களுடைய பக்கம் நியாயம் இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டார். இந்த கோபமும் ஏற்கனவே இருந்த அந்த பாரசீகர்களிடையே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி கொண்ட அந்த வஞ்சமும் சேர்ந்துதான் இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்ததாக. இது ஒரு சதித்திட்டம் கிடையாது. பெரிய டீம் ஒன்று பின்னால இருந்து இவரை அனுப்பி கொலை செஞ்ச வரலாறு கிடையாது. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலை தான் அப்படி நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலை ஒரு தனி மனிதனின் வஞ்சம். அவனுடைய வஞ்சத்தின் காரணமாக தான் நஞ்சி தடவின ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து திடீரென பல பக்கங்கள்ல இருந்தும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்துவிட்டார். இரண்டு பக்கமும் நஞ்சி தடவப்பட்ட ஒரு கத்தி, கூர்மையான முனைகளை கொண்ட ஒரு கத்தியால் குத்துகிறான். 6 முறை அவருடைய அடி வயிற்றிலே குத்தி குத்தி இறக்கி எடுக்கின்றார். இதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலை தடுமாறி போகின்றார்கள். அப்போது பக்கத்தில் தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் பாய்ந்து வந்து கலீஃபாவை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 13 சஹாபாக்களை அவன் குத்தினான். 13 சஹாபாக்களை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக குத்தினான். அந்த நேரத்தில் 7 பேர் அதில் மரணித்தார். அந்த அனர்த்தத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் மரணிக்கல, இன்னும் அவர்களோடு இருந்த 7 பேர் மரணித்து போகின்றார்கள். இறுதியிலே பார்த்தார், எப்படி தப்பிக்க முடியாது, கலீஃபாவை கொண்டு போட்டு நாம் இந்த நாட்டில நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணிட்டான். தனக்கு தானே கத்தியால ஊத்திட்டு அவனும் இறந்து போனான். இதுதான் இந்த வரலாற்று சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணம் ஒரு சோகமான ஒரு மரணம். அவர்கள் ஒரு போராளியாகத்தான் மரணிக்க வேண்டும், ஒரு ஷஹீதாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த ஆசையை ஓரொரு விதத்திலே அவருக்கு எந்த விதமான ஒரு அநீதியும் செய்யாமல் அநியாயமாக ஒருத்தர் கொலை செய்யப்பட்டால் ஒரு ஷஹீத். எனவே ஷஹீதுடைய அந்தஸ்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து போகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு உடனே மௌத்தாகவில்லை. அது நஞ்சி உடம்புல கலந்து கொஞ்ச நேரம் போய்த்தான் மௌத்தாகும். அப்ப அந்த நேரத்திலே அவங்க உயிரோடு இருந்தார்கள். அவர்களுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. அந்த சிகிச்சை பலனளிக்கவில்லை. அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க வேண்டும். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து விட்டார். அந்த நேரத்திலே சொன்னார்கள், எனக்கு ஒரு அனுமதி வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய சங்கடம் கேட்கிறாங்க, என்ன அனுமதி? நான் உங்களுக்கு தர வேண்டும், கிடைப்பாங்க, நான் மௌத்தாக போகிறேன், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் என்னை அடக்குவதற்கு நீங்கள் தான் அனுமதி தர. ஆயிஷா நாய் அழுகிறான். ஏன் கலீஃபா அவர்கள் என்னிடம் நீங்கள் கேட்க வேண்டும்? நீங்கள் ஒரு ஆட்சியாளராக இருக்கின்ற நிலையிலே தாராளமாக நீங்கள் இதனை கட்டளையாக போட்டிருக்கலாமே. இல்லை,
ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர் நீங்கள் தானே. உங்களுடைய அனுமதி இல்லாமல் சில போது நீங்கள் அனுமதிக்காவிட்டால் அந்த இடத்திலே நான் அடக்கம் செய்யப்படுவது முறையானது இல்லை. எனவே ஜன்னத்துல் பகீலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புறம் என்ன, அடுத்த புறம் என்னை அடக்கம் செய்ய வேண்டும், இந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். அவர்கள் ஆயிஷா நாயை அழுது கொண்டே உங்களுக்கு அனுமதி தாராளமாக இருக்கிறது, நீங்கள் இப்படி என்றும் கேட்டிருக்க தேவையில்லை என்று சொல்லுகின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு பிறகுதான் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து போகின்றார்கள். அந்த நேரத்திலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வயதான மூதாட்டி, அந்த நேரத்திலே அவர்கள் அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், இஸ்லாம் கொஞ்சம் வலுவிழந்து விட்டது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த மரணத்தால் இஸ்லாம் கொஞ்சம் வலுவிழந்து விட்டது. இதை மாதிரி இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிற ஒரு மனுஷன் இனி எங்களுக்கு தலைவராக வருவாரா என்பது சந்தேகம்தான் என்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் மிக கடுமையாக அழுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாசாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களுடைய கண்களில் கண்ணீர். அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகின்றார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரே உங்களை பற்றித்தான் சொல்வார்கள், அபூபக்கரையும் உமரையும் ஞாபகப்படுத்தாமல் எதையும் எங்களோடு பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை, அந்த மூவரையும் நாங்கள் இன்றோடு இழந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹும் எங்களோடு இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இல்லை, நீங்களும் இன்று இல்லை என்று சொல்லி அந்த அழுத சம்பவங்கள். அதுக்கப்புறம் அவர் உரை ஒன்று ஆற்றுவார் அலி ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்திலே. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதனுடைய மரணம் அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனையை தான் எல்லோருக்கும் கொடுக்கின்றது. இறுதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணத்தை தொடர்ந்து ஆட்சி குழப்பம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதவி ஏற்கிறார்கள். அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து இஸ்லாமிய உலகத்துக்குள் அரசியல் போராட்டங்கள் ஆரம்பமாகும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கும் வரைக்கும் அரசியல் போராட்டம் இருக்கவில்லை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து அடுத்த ஒரு தலைமுறை உருவாகிறது. இஸ்லாமிய உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து சோபை இழந்து தன்னுடைய அதிகாரத்தை கூட படிப்படியாக இழந்து கொண்டு போன வரலாறுகளைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரிலே நாங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றிலே பல பக்கங்கள் இருக்கிறது. அவரை ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் பார்க்கலாம், ஆட்சியாளராக பார்க்கலாம், ஒரு நல்ல இபாதத்சாலியாக பார்க்கலாம், ஒரு நல்ல செல்வந்தராக பார்க்கலாம், ஒரு நல்ல பிசினஸ் மேனாக பார்க்கலாம். அவருடைய முன்மாதிரிகள் பல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அவரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பல பாடங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானதா பொறுப்பு பதவிகளை எடுப்பதற்கு நாங்களாக முன் செல்லக்கூடாது. அப்படி எடுத்தால் அதனை கடைசி வரை மிக நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை உணர்த்துகின்ற பெரிய செய்தி. அதுதான் இரவையில தூங்க மாட்டார் மனுஷன், நகர்வலம் போவார், மக்களோட பிரச்சனை பார்ப்பார், தண்ட முதுகுல சுமந்து கொண்டு போய் மக்களுக்கு சேவை செய்வார், ஒட்டு போட்ட ஆடைகளை அணிஞ்சு கொள்வார், மக்கள் சாப்பிடுற சாப்பாட்டை தான் சாப்பிடுவார், பஞ்சம் வந்தா மக்களோடு மக்களாக அங்கே அவரும் இறைச்சியை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்வார். அப்படி இருக்கின்ற ஒரு ஆட்சியாளர் இந்த உலகத்துக்கு வரமாட்டார்களா என்பதுதான் இன்று எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கு. நாம மட்டுமில்லை, முஸ்லிம் அல்லாத பலர் சொல்லி இருக்கிறார். மகாத்மா காந்தி சொன்னதா நான் சொன்னேன். மகாத்மா காந்தி சொன்னார், புதிய தலைவர் உலகத்துக்கு வந்தால் உலகத்துல சமாதானம் லேசாவரும் என்று சொன்னார். சமாதானம் வரும் என்று சொன்னார். மனிதர்கள் நீதியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்போதுதான் வரும். இதனால்தான் நான் சொன்னேன், மைக்கேல் எச் ஹார்ட் தன்னுடைய நூலிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு தலை சிறந்த ஆட்சியாளராக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சமத்துவம் யாராக இருந்தாலும் ஒரு சட்டம் தான். அது எந்த மகனா இருந்தாலும் அவருக்கு பப்ளிக்ல போட்டுதான் நான் தண்டனை கொடுப்பேன் என்று நிரூபித்து காட்டியவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உங்களுக்கு கொடுத்த ஆடை துணிதான் எனக்கும் கிடைத்தது என்று மிம்பரிலே வைத்து சாட்சி சொன்னவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மக்கள் தொடர்பு, மக்களோடு நீங்கள் இருக்க வேண்டும், மக்கள் உங்களோடு இருக்கக்கூடாது. அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகணும், அவருடைய பிரச்சனை நீங்கள் கண்டறிய வேண்டும். அப்படி சொன்ன ஒருவர். எளிமை. எந்த நேரத்திலும் உலகத்தினுடைய வல்லரசு இஸ்லாமிய அரசு தான். அப்போது பாரசீகம் தோத்துட்டு ரோமம் தோத்துட்டு, அப்ப உலகத்தில் இருந்த ஒரே ஒரு வல்லரசு இஸ்லாமிய வல்லரசு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வல்லரசு. ஆனால் ஒரு வல்லரசின் தலைவராக இருந்து கொண்டு அந்த எளிமையோடு வாழ்ந்தார்களே, அதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹைலைட். சில மனிதர்கள் காசு வந்தால், பணம் வந்தால், அதிகாரம் வந்தால் மாறிவிடுவார். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாறவே இல்லை என்பதுதான் பேராசிரியர் கிப்பன் தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் சொல்லுகின்ற விடயம். அதுதான், எல்லோரும் மாறி விடுவார்கள், ஆனால் உமர் மாறவே இல்லை. அந்த சலிக்காத கோதுமை தான் மரணிக்கும் வரைக்கும் அவருடைய உணவாக இருந்தது என்று சொல்கிறார்களே, அதுதான் அவருடைய நாங்கள் வாழ்க்கையிலிருந்து படித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். ராஜதந்திரம் மிக்க ஒரு தலைவர், பிரமதத்தவர்களோடு மிக சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்ட ஒருவர்.
உங்களுக்கு தெரியும், ஒரு சர்ச்சில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொழ சொன்ன போது அவர்கள் தொழ மறுத்தார். எனக்கு தொழலாம், அனுமதி இருக்கிறது, ஆனால் நான் இங்கே தொழுதால் முஸ்லீம்கள் இதனை பிற்காலத்திலே எங்களுடைய கலிஃபா தொழுத இடப்பட்டவர்களிடம் இந்த நிலத்தை ஆக்கிரமிக்கலாம், எனவே நான் தொழ மாட்டேன் என்று மத சகிப்புத்தன்மையை அழகான சகவாழ்வை பேணி கொண்டு வருவர் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இவ்வளவு நாளும் கற்ற பாடங்களை, படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தி முடிந்த அளவு நீதி மிக்கவர்களாக, நேர்மை மிக்கவர்களாக, எளிமை மிக்கவர்களாக, பாரபட்சமற்றவர்களாக, பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுபவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இறுதிப்பத்திலே இந்த முறையும் நாங்கள் இஅ்திகாஃபுடைய அமல்களை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நியத் வைத்துக் கொள்ளுங்கள். இது முடியுமான சகோதரர்கள், உங்களுக்கு முடியுமா இருக்கும், எனக்கு ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பார், அவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வையுங்கள். இஅ்திகாஃப் என்பது இறுதிப்பத்திலே மாத்திரமல்ல, நோன்பு முழுக்க விரும்பினாலும் இஅ்திகாஃப் இருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீண்ட கால சுன்னா கடைசி 10 இருந்தார்கள், மரணிக்கின்ற வருடம் கடைசி 20 இருந்தார்கள், கடைசி 20 நாட்கள் பள்ளியில் தான் இருந்தார்கள். எனவே முடியுமான சகோதரர்கள் முழுமையாக நியத் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நான் பள்ளியிலே என்னுடைய பொழுதை கழிக்க வேண்டும், லைலத்துல் கத்ரை அதனுடைய பாக்கியத்தை முழுமையாக அடைய வேண்டும், குர்ஆனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற நியத்துக்களை இன்ஷா அல்லாஹ் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு சில நேரம் சில சங்கடங்கள் இருக்கும். அப்படியானவர்கள் பகுதி அளவில் நியத் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அதிகமான நேரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் பள்ளி வாயிலில் அளிப்பேன் என்றாவது நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். முடியுமான வரைக்கும் குர்ஆனை ஓதுவது, தனிப்பட்ட முறையில் திக்ர் ஔராதுகளை ஓதுவது, அமல் செய்வது, இப்படியான மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வது, குர்ஆனை படிப்பது, இதுதான் இஅ்திகாஃபுடைய அமல்கள். இஅ்திகாஃபுக்கு விசேடமான எந்த அமலும் கிடையாது. இரவு தொழுகை முழுமையாக தொழுவது, எதுவுமே மிஸ் ஆகாது. குடும்பத்தினுடைய, பிள்ளைகளுடைய எல்லா சோழியை விட்டுவிட்டு மறுமைக்காக, மரணத்துக்காக ஒரு 10 நாளை ஒதுக்கி வந்து அல்லாஹ்வுக்காக தங்கி இருப்பதுதான் இஅ்திகாஃபுடைய அமல். எனவே அது உயர்ந்த அமல். இன்ஷா அல்லாஹ் முடியுமான சகோதரர்கள், இதனை பார்க்கின்ற கேட்கின்ற எல்லா சகோதரர்களும் நியத் இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். முழுமையாக இல்லையா பகுதி அளவிலாவது இன்ஷா அல்லாஹ் நியத்துக்களை வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு 5 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு இருக்கலாம், எனக்கு இதற்காக என்னுடைய பணிகளை ஒதுக்கிவிட்டு பள்ளிவாசலில் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்களுடைய அமல்களை செய்வதுதான் இஅ்திகாஃப். அதுதான் இஅ்திகாஃபுடைய நோக்கம். ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கொஞ்ச நாள் மாறும். எனவே எவ்வளவு தியாகங்களை இந்த சஹாபாக்கள் செய்திருக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய மரணத்துக்காக, இது நாங்கள் சமூகத்துக்காக செய்கிற ஒரு பணி அல்ல, எங்களுக்காக செய்கிறதுதான். எனவே எங்களுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக செய்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை இருப்போம் என்று நியத்து வைக்காதீர்கள். அடுத்த முறை நாம் இருப்போம் என்பதற்கு அல்லாஹ் நாட வேண்டும். இந்த முறையும் இருப்போம் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. ஆனா நியத்தை வச்சா நிஜதையும் ஒளி கிடைக்கும். எனவே இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நியத்தை வைங்க, அல்லாஹ் கபூல் செய்வான், கபூல் செய்யாமல் அது வேற விஷயம். நியத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். கடைசி 10 அல்லாஹ்வுக்காக ஒதுக்குறேன் என்று நியத்துக்களை வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ளட்டும். சில வழியிலேயும் சகோதரர்கள் இருப்பாங்க வரக்கூடிய, அவங்களை தூண்டும், உங்களால் இயலாது அடுத்தவங்களையும் தூண்டலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போங்க இஅ்திகாஃப்னு சொல்லலாம். பொருளாதார வசதி இருந்தால் ஒரு ஆள் அனுப்பலாம், நமக்கு இல்லாட்டி நீங்க போய் இஅ்திகாஃப்னீங்கன்னு சொல்லி அவரையும் அனுப்பலாம். அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அவருடைய ரோம்போ, அவருடைய சதகா, அவருடைய இஅ்திகாஃப், அவருடைய கியாமுல் லைல், அந்த நன்மையில நம்மளும் பங்குதாரர்கள் ஆகலாம். சில நேரம் சிலர் வசதி இல்லாத வைப்பாங்க, இஅ்திகாஃபுக்கு போனால் சில நேரம் செலவுகள் பெருமோ அதையும் சிலர் அமைப்பாங்க. அப்படியான சங்கடமானவர்களையும் கூட அனுப்பி வைக்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இயல்பான அந்த பங்களிப்போடு செய்யணும். அப்படி யாராவது வார ஐடியாக்கள் இருந்தால் நிர்வாகிகளிடம், உரைசாதியார் அவர்கள் இருக்கிறார்கள், சாதிக்க நாட்டியார் அவர்கள் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட நீங்க பேர்களை கொடுத்து பதிவு செய்து கொண்டால்தான் எங்களுக்கு எத்தனை பேர் என்பதை வைத்து சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வாஹரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க